வாங்க, இந்த சரியான கோசி கிளைமேட்டு, டல் விண்டி வெதர். ஸோ இதுக்கு தான் நம்ம ஒரு பஜ்ஜியை போட போகிறோம். இப்போ வாங்க, இந்த குளிருக்கு ஒரு மாதிரி நல்ல டல் அண்ட் சாண்டியாக சல்ட்ரியாக இருக்குது கிளைமேட்டு. பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தாக்க நல்லா சூப்பராக ஒரு கத்திரிக்காய், ஆப்பிள், அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி. எப்பவும் போல் இல்லாமல் யூஷுவல் ஷேப்பில் இல்லாமல் கத்திரிக்காயை ரவுண்டாக, ஆப்பிளை வந்து இந்த மாதிரி நிலா மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது ஆப்பிள் பஜ்ஜி. இது வாழைக்காய் வந்து எப்பவும் போல் அந்த இது மாதிரி கட் பண்ணாமல் நீட்டாக கட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி இந்த கிளாஸ் உள்ள முக்கி போட்டிங்கன்னா பஜ்ஜி சூப்பராக வரும். அரிசி கடலை மாவு 75%, அரிசி மாவு 25%, தேவையான வரமிளகாப்பொடி, பெருங்காயம், உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரே ஒரு கரண்டி சுடுற எண்ணெய் அதில் ஊற்றிட்டு டக்குன்னு இந்த கிளாஸில் முக்கி பஜ்ஜியை போட்டு எடுக்க போகிறோம். வாங்க போடலாம். இந்த காஞ்சிட்ருக்கிற எண்ணெயிலேருந்துங்க ஒரு அரை கரண்டி எடுத்து இதில் சூடாக ஊற்றி கலக்கிட்டு இந்த கிளாஸ்குள்ளே ஊற்றி பஜ்ஜிக்காயை முக்கி எண்ணெயில் போட போகிறோம். வாங்க, இப்போ இதை அப்படியே முக்கி எண்ணெயில் போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு மட்டும் நான் போடுறேன், ஏன்னா எல்லா இடத்துலையும் சிந்தும். இது வந்து குக்கிங் ரேஞ்சாக இருக்கிறதுனால பக்கத்தில் வச்சுக்க முடியாது. இங்கே பாருங்கள், அப்படியே எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். அடுத்து ஒரு கத்திரிக்காய் போடுறேன். ஈஸியாக வந்து கோட் ஆகிறதுக்காக இந்த மெத்தடு. மகேஷ்க்கு வந்து அங்கங்கே ஷாபியாக கரையாக இருந்துச்சுன்னா பிடிக்காது. நான் க்ளீன் பண்ணிடுவேன். அதுவே சொல்லுவார், க்ளீன் பண்ணுறாத மாதிரி நீட்டாக பண்ணுறதுக்கு என்னன்னு. இது ஒருத்தர் ஷூட் பண்ணி இல்லை ஸ்டாண்டு ஷூட் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஆப்பிள் நான் அதை அவசரமாக போட்டேன். இது வெந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே வேறு ஷேப்பில் இருக்குது. ரவுண்டாக இருக்கிறது கத்திரிக்காய், நீட்டாக இருக்கிறது வாழைக்காய் ஃபிங்கர் மாதிரி, நிலா மாதிரி இருக்கிறது ஆப்பிள். ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பவுல் வந்து இது மாதிரி ரெடியாக வச்சுட்டு சில்வர் ஃபாயிலில் அதில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா சூடாக அப்படியே இருக்கும். சாஸ் ஆர் சட்னி. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். வாங்க, இந்த சூப்பர் விண்டி கிளைமேட்டுக்கு நல்லா சூடான மசாலா டீயோட சூப்பரான வாழைக்காய், ஆப்பிள் அண்ட் கத்திரிக்காய் பஜ்ஜி பிரியா மகேஷ் கிச்சனில். இந்த பஜ்ஜிக்கான டீட்டெயில் ரெசிப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தமிழ் மகளிர் வட்டத்தோட 13வது பேட்ச் இனாக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்களாம் வெக்கேஷன் போகிறதுனால டிசம்பரில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தொடங்குகிறோம். ஸோ டிசம்பர் 31 வரை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓப்பன். தயவு செய்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை பழகு தமிழும் நல்ல தமிழும் செந்தமிழும் பழக்க எங்களிடம் சேருங்கள். இதுவரையிலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி எங்கள் வீட்டில் பஜ்ஜி சாப்பிட ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்படியே அந்த ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வின்டருக்கு. இது வந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்கை காதில் வச்சுக்கிட்டு நடங்க, ஓடுங்க, ஜிம் போங்க, யோகா பண்ணுங்க. ஒன்றுமே முடியலன்னா வீட்டு காரிடார்லேயே நடந்துருங்க ½ அன் ஹவர். அப்போ தான் இந்த ஆயிலுக்கான ஒரு கெலோரிஸ் வந்து இறங்கும். நன்றி, வணக்கம். சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. மொறுன்னு அதை வந்து பொரிச்ச உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.